அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு தண்ணி டம்ளரில் இந்த 2 பொருளை மட்டும் கலந்து வைக்கிறது மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், ஏமாந்த நகைகள், ஏமாந்த பணங்கள் எல்லாமே, அடகு வச்ச நகையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க. பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீருங்க. அது எந்த 2 பொருள்னு வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் எளிமையாக தெரிஞ்ச 2 பொருளை வச்சு தாங்க எளிய பரிகாரம் தாங்க பண்ண போகிறோம். ஆனால் இந்த எளிய பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், கடன் தொல்லைகளையும் எல்லாத்தையுமே நீக்கக்கூடியங்க. அது எந்த பரிகாரம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ அந்த 2 பொருள் என்னென்னா, நீங்கள் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணியை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வசம்பு, நீங்கள் இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ இல்லை நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கம்மி தாங்க, வசம்பு வந்துட்டு 10 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். அந்த வசம்பு பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க. அந்த வசம்பு வாங்கிக்கோங்க. அதை நல்லா பொடி செஞ்சு ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. அடுத்து பச்சை கற்பூரங்க. பச்சை கற்பூரம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியதுங்க. பச்சை கற்பூரத்தையும் நசுக்கி இன்னொரு டப்பாவில் வச்சுக்கோங்க. இது 2யுமே வந்துட்டு உங்களோட பூஜை அறையில் தாங்க வைக்கணும். வெள்ளி, செவ்வாய் இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் நல்லா நெய் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை நல்லா வணங்கிட்டு இந்த 2யும் எடுத்துக்கோங்க. இந்த 2 பொருளையும் கண்ணாடி டம்ளரில் அந்த தண்ணிக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ₹1 நாணயத்தை போடுங்க. போட்டு இதை வந்துட்டு பூஜை அறையில் வச்சு, நீங்கள் வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ உங்களுக்கு எந்த கிழமை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும், அந்த டைமில் நீங்கள் வச்சு நல்லா உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு உங்களோட பெட்ரூமில் உங்களுக்கு வடகிழக்கு திசையில் வைங்க. ஏன்னா வடக்கு மூலைன்றது வந்துட்டு குபேரனுக்குரியது. அதனால் வடக்கு மூலையில் இல்லை, செல்ஃப் இல்லைன்றவங்க உங்களுக்கு எந்த இடத்துல செல்ஃப் இருக்கோ இல்லை வசதியாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வடகிழக்கு மூலையில் வைங்க. வச்சுட்டு அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் மட்டும் அதை மாற்றணுங்க. அப்படி நீங்கள் வைக்கிறது மூலமாக என்ன நடக்கும்னா, இது வசப்பு வந்துட்டு வசியத்தை ஏற்படுத்தக்கூடியதுங்க. அப்படி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் அதிகரிக்குங்க. அதே மாதிரி வீட்டில் பணத்தை அதிகமாக இழுக்கக்கூடிய, கவரக்கூடியது தாங்க வசம்பு. அதே மாதிரி பச்சை கற்பூரம் கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையுமே நீக்கி, அதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ், நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் நீக்கி நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கக்கூடியது தாங்க பச்சை கற்பூரம். அப்படி இருக்கும்போது உங்கள் கணவன்கிட்ட இருக்கிற சண்டைகள், சச்சரவுகள் இது எல்லாமே மாறி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க. அதே மாதிரி பச்சை கற்பூரமும் சரி, வசம்பும் சரி, 2மே பணத்துக்கு அதிபதியானதுங்க. அண்ட் பணத்தை வந்துட்டு அதிகமாக கவரக்கூடியதுங்க. அதனால் உங்கள் வீட்டில் பணமும் எப்பயுமே தங்கிக்கிட்டே இருக்குங்க. கடன் தொல்லை அதிகமாக இருக்காதுங்க. கடன் தொல்லை இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அதை அடைஞ்சிருங்க. இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது 100% நமக்கு ரிசல்ட்டை கொடுக்குங்க. இதை வாரத்துக்கு ஒரு முறை அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் மாற்றிட்டு மறுபடியும் அந்த தண்ணியை அந்த கிளாஸில் நிரப்பி இந்த 2 பொருளையும் சாமியை கும்பிட்டு அதுக்குள்ளே போட்டு நீங்கள் வாரம் ஒன்ஸ் மட்டும் இதை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கட்டுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கணவன் மனைவிக்குள்ள அதிகமாக சண்டை வருதுன்றவங்க, அதிக கடன் தொல்லை இருக்கிறவங்க, கொடுத்த பணத்தை ஏமாந்துட்டேன் திரும்ப அதை வாங்க முடியலைன்றவங்க, இப்படி படிப்பில் மந்தமாக இருக்காங்க நம்ம குழந்தைகள்னு நினைக்கிறவங்க, அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை, எளிய பரிகாரத்தை செய்யலாங்க. பரிகாரம் எளிமையாக இருந்தாலும் அதோட ரிசல்ட் வந்துட்டு அதிகமாக இருக்குங்க. வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் அந்த தண்ணியை நம்ம மாற்றிடணுங்க. அந்த தண்ணியை வந்துட்டு கால்படாத இடத்துல ஏதாவது ஒரு செடி, மரத்துக்கு கீழே நீங்கள் ஊற்றிடுங்க. அது இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைக்குங்க. இது எவ்வளோ நாள் செய்யணும்னா, ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. 48 நாள் நீங்கள் இதுக்கு தொடர்ந்து பண்ணணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.